பாருங்க ஸ்குவிட்டு, இதை ஒரு பார்பிக்யூ மாரி வந்து செய்து கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள் ஆயிஸ்டர், அதாங்க சங்கு கறிங்க. இது அப்படியே வந்து நமக்கு கிரில் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இது கொஞ்சம் அரை வேக்காடாக தான் இருக்கும். 4 பீஸ் பானிபூரி எவ்வளோ தெரியுங்களா? $30. கிட்டத்தட்ட 380 ரூபா வருது. $30 நல்லா இருக்கும் பொழுது. வரட்டும், ஒரு பிடிப்போம். இன்றைக்கி டே 2 ஹாங்காங்கில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற நைட் மார்க்கெட் போக போகிறோம். அதாவது டெம்பிள் ஸ்ட்ரீட் நைட் மார்க்கெட். அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஃபுட்டும் நமக்கு எது தேவையோ அதை வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க. பாருங்க, ஹாங்காங்கில் பெரும்பாலும் ஓடுற கார் பார்த்தீங்கன்னா டெஸ்லா, BMW, பென்ஸு, ரோல்ஸ் ராயல்ஸ். இது மட்டும்தான் நான் அதிகமாக பார்த்துருக்குறேன். இன்னொரு டெஸ்லா. எல்லாமே இம்போர்ட்டட் கார் தாங்க இங்கே அதிகமாக போகுது. மினி கூப்பர் போச்சு பார்த்தீங்களா? எல்லாமே டெஸ்லா தாங்க. ஐயோ, நானே இது வரைக்கும் டெஸ்லா காரை பார்க்கலங்க. இங்கே பாருங்கள், டெஸ்லாவாக போயினுக்குது. இந்த நேரம் பார்த்து ரோல்ஸ் ராயல்ஸ், ஏதோ டெஸ்லா போகுது பாருங்கள். ரோல்ஸ் ராயல்ஸ் நான் நிறைய பார்த்தேன் பகலில். இங்கே பாருங்கள், நம்ம நைட் மார்க்கெட் போகிற வழியில் வாத்து, பிக்கு, அதாவது போர்க்கு, பன்றி இறைச்சி, சிக்கனு எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணி பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் வாத்து என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது? இது வந்து சாசேஜ்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஃபேமஸ் போல இருக்குங்க. இங்கே உள்ளே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இடமே இல்லை உள்ள. வந்தாச்சுங்க டெம்பிள் ஸ்ட்ரீட் நைட் மார்க்கெட். அது இது பாருங்கள், சும்மா ஆரம்பமே வந்து ஒரு ஆர்ச்சி போட்டு பலூன் லைட்லாம் போட்டு அப்படியே ஸ்டாலாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். டெம்பிள் ஸ்ட்ரீட் நைட் மார்க்கெட். பாருங்க, முதல்ல வந்து நமக்கு ஜூஸு, காஃபி எல்லாமே இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம அங்கே சாப்பிட்டோமே ஹாங்காங் சென்ட்ரலில் எக் வாஃபல்ஸ். சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. நல்லா சுட சுட ஸ்பாஞ்ச் பேர் இருந்தது அங்கே சாப்பிட்றதுக்கு. அது இல்லாமல் இங்கே என்னமோ அகல் விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க, இது என்னன்னே தெரியல. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸு இதெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க, வரும்போது ஒரு பொடி பிடிச்சிருவோம். என்ன தவக்குள்ள கறியா நோருங்க. எல்லாம் சூப்பராக இருக்குங்க. எல்லாம் வந்து $20 $30 தான். குடமிளகா வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. பஜ்ஜி மிளகா மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, இது லாப்ஸ்டரு. அது இங்கே பாருங்கள், ஆக்டோபஸ்லாம் இருக்குது. ஆக்டோபஸ் மசாலா போடுறாங்க. எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. பக்காவாக டேஸ்ட் பண்ணுவோம். அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பர்கரு எல்லாமே இருக்குது. எல்லாம் $50 $55 தான். $50 கிட்டத்தட்ட $600 வருங்க. அடுத்தது மோமோஸ் ஷாப். இங்கே பாருங்கள், அந்த நூல்ஸ் மேலே வந்து கறி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஸ்ட்ரீட் ஃப்ரெஷ்ஷு. இங்கே எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஏதோ இந்த இட்லி குண்டால் அவிக்கிற மாதிரி எல்லாமே இந்த கொழுக்கட்டை வேறு மாதிரி வேவுது. ஆனால் பெரும்பாலும் இங்கே எல்லாமே அந்த கொழுக்கட்டை டைப்பில் தாங்க இருக்குது. அது மேலே சாஸை தொட்டு, அதாவது சில்லி சாஸு இல்லை சோயா சாஸு
இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் அதை போட்டு சாப்பிட்றாங்க. அவ்வளோதான். இங்கே பெரும்பாலும் இங்கே அந்த ஃபுட்டு வந்து அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் சைனீஸ் ஐட்டம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இவங்களும் சைனீஸ் தானே, அப்புறம் தானே இவங்க ஹாங்காங்குன்னு தனியாக வந்தாங்க. இங்கே பாருங்க, நம்ம சாப்பிட்டோமே கறி ஃபிஷ் பால் $20 $40 போட்டிருக்காங்க. இந்த சூப் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேங்க. இது அழகாக வந்து கட் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பீஃப் சூப் தான் இது. இது கூட வந்து நீங்கள் ஃபிஷ் பால் கேட்டிங்கன்னா ஃபிஷ் பால், மோமோஸ் கேட்டிங்கன்னா மோமோஸு அது போல் வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. இதுவும் கொஞ்சம் சாஸ் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஆயிஸ்டர் இதாங்க சங்கு கறிங்க. இது அப்படியே வந்து நமக்கு கிரில் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இது கொஞ்சம் அரை வேக்காடாக தான் இருக்கும். இது நமக்கு செட் ஆகாது. இங்கே உள்ளவங்க சாப்பிடுவாங்களே தவிர நமக்கு செட் ஆகாது. நமக்கு நல்லா காரஞ்சாரமாக எண்ணெய் ததுமாக இருந்தால் தான் நமக்கு உள்ளே போகும். பக்கத்துலேயே பாருங்கள், பீஃப் கறி வந்து நமக்கு கிரில் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. அது ஸ்டிக்கில் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் போண்டா பஜ்ஜி மாதிரி தாங்க இருக்குது. லாப்ஸ்டர் பால் இங்கே பாருங்க, பன்னு பாருங்க, சூப்பராக வந்து கிரில் பண்ணுறாரு பாருங்க. இங்கே பாருங்க, ஆக்டோபஸை அட்டகாசமாக பீஸ் போட்டு வச்சுருக்காங்க. லார்ஜ் ஆக்டோபஸ் $35 இது. லேம்ப் பாருங்க, $20 தான். போர்க் பெல்லி அதுவும் $20. பீஃப் பால் அதுவும் $20 தான். பரவாயில்லைங்க, இங்கே எல்லாமே கொஞ்சம் சீப்பாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரான்லாம் இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் ப்ரானு. இது வேக வைக்காதான் தெரியல. ஆனால் மேலே மசாலா பொடி போட்டிருக்காங்க. நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும் போல. ஏன்னா நமக்கு அந்த காஞ்ச மிளகாயோட விதைலாம் தெரியுது. இது வந்து நமக்கு சிக்கன் விங்ஸு. எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம சூஸ் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணலாம். என்ன பார்க்க எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மட்டும்தாங்க. ஆனால் ஒரு ரோடு கிராஸ் பண்ணி அடுத்த ரோடுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம் போல். குழந்தைங்களுக்கு வந்து பொம்மைகள், லேடிஸ் பேகு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு, நிறைய பேக்ஸ், இந்த ஃபேன்சி ஐட்டம் மட்டும்தான் விற்கிது. இங்கே பாருங்கள், ஆர்ட்லாம் விற்கிது பாருங்கள். இதெல்லாம் ஆர்ட்டு பொம்மை. அதாவது நம்ம ஊர் சண்டே மார்க்கெட் மாதிரி தாங்க இருக்குது. என்ன, நம்ம சண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். இங்கே அதை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாம் பயங்கரமாக இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம ரைட் சைடு பார்த்துன்னு போவோம். என்னப்பா இது, பானிபூரி மாதிரி இருக்குது. மேலே சோறு, கீழே பானிபூரி. ஃபிஷ் பால் தான் பெரும்பாலும். இங்கே ஃபிஷ் பால் நிறைய சேல் ஆகுது போல இருக்குது. ஏகப்பட்ட பேர் அந்த ஃபிஷ் பால் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏங்க இங்கே பாருங்கள், கொய்யா பழத்தை இவ்வளோ பெரிய கொய்யா பழம் நான் உண்மையாலுமே பார்த்தது இல்லைங்க. பா, அதே போல் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் கூட நல்ல பெருசாக இருக்குது. கேரட் பாருங்கள், கேரட் சைஸு இதில் இந்த சைஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. கேரட்டாக இருக்கட்டும். அந்த மேங்கோ பாருங்கள், வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. இளநீ பாருங்கள், இளநீ சூப்பராக சீவி வச்சுருக்காங்க. கொய்யாக்காய் தான் ஆச்சரியமாக இருக்குது. பீஃப் ஐட்டத்தை போட்டி கோழி கால். இங்கே பாருங்கள், இது வந்து வாத்துக்கறி. இது வாத்தோட விங்ஸு. ஒரு பக்கம் இன்னமும் டீ கேஷன் மாதிரி கொதிக்குது. அது என்னன்னு தெரியல. பார்த்தீங்களா, டக்கு தான், அது வாத்துக்கறி தான். இங்கே பாருங்கள், பாபு ஃபாஸ்ட் ஃபுட். இது வந்து நம்ம இந்தியன் ஆள் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், சமோசா வந்து 2 சமோசா $20. 2 சமோசா $20. எல்லாமே பேக்கெட் ஐட்டம் தான். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஃபுட் ஐட்டம். இவர் இந்தியன். இவர் வெஜ் சம்சா, சிக்கன் சம்சா ரெண்டுமே வச்சுருக்காரு. பக்கோரா பர் ஸ்டிக்கு 15. ஆனால் காணுமே, போர்டு தான் இருக்குது. பட்டர் சிக்கனு. ஆனால் இவரும் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காரு. ஆயிஸ்டர் ஹலோ, $35 $100 3 பீஸு.
அதே அந்த சாஸ் வந்து ஏகப்பட்ட வினிகரை ஊற்றி அந்த ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி வருது. இங்கே பாருங்கள், துரியன் பழம். இது துரியன் வந்து ரோஸ்டடு. அடேங்கப்பா, துரியன் ரோஸ்டடு பயங்கரமாக இருக்குது. ஆனால் இது ரேட்டு கொஞ்சம் அதிகங்க. இது பாருங்கள், $68, $78, $98, $98. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் பரோட்டா மாதிரி உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியல. ரோஸ் ஃப்ளவர் கேட்காங்க, அது உள்ளே ஏதோ ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு மோமோஸு, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை. இன்னும் வித்தியாசமாக தான் இருக்குது எல்லாம். ஆனால் அந்த சாஸ் வாசனை தாங்க பிடிக்க மாட்டுது. ஓ, ஓகே ஓகே ஓகே. சரி, இது 1 பீஸ். அதான் எடு. அவனில் வைக்கிறாங்க. அவனில் வச்சு நல்லா முறையாக கொடுங்க. எவ்வளோ? 2 பீஸ் 30. இது என்ன பேர் பாருங்கள், இது நேபாளி ரெஸ்டாரண்ட்னு கொடுத்துருக்குங்க. அவங்க நேபாளி போல இருக்குது. அதான் இந்தியன் மசாலாலாம் வச்சு பண்ணுறாங்க. தேங்க்யூ. $20. தேங்க்யூ. பாருங்கள், சூப்பராக நம்ம ஒரு லெக்கு வாங்கியாச்சு. $20. கிட்டத்தட்ட $250 கிட்ட வரும். டேஸ்ட் பண்ணலாமா? இந்தியன் மசாலான்னு வேறு சொல்லிட்டாங்க. வாங்கியாச்சு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் சாப்பிட்ற அதே தந்தூரி மசாலா போட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. சூப்பர். மின்ட்டு சட்னிக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது ஏதோ ஒரு சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது சுமாராக தான் இருக்குது. ஆனால் அதில் வினிகர் வாசனை வருது. எனக்கு பொதுவாக வினிகர் வாசனை வந்தால் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதனால தான் போய் மின்ட்டு சட்னி இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அட்டகாசமாக இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. அடுத்து என்ன வித்தியாசமாக சாப்பிடுவோம். சூப்பர். ஓகே, தேங்க்யூ. எங்கள் கை கழுவு தண்ணிலாம் கிடையாதுங்க. எதுவாக இருந்தாலும் டிஷ்யூ பேப்பர் தான். பானிபூரி விற்றுது பார்த்தேன். 4 பீஸ் பானிபூரி எவ்வளோ தெரியுங்களா? $30. கிட்டத்தட்ட $380 வருது. $30 எங்கேருந்து வாங்குறது? இங்கே வந்தாலே ஒரு மாதிரி கெட்ட வாடை வருதுங்க. அது அந்த ஒன்றும் இல்லை, டிஷ்ஷு கிடையாது, அந்த சாஸ் தான் அது. இங்கே பாருங்கள், செமத்தியாக இருக்குது பாருங்கள். ஆக்டோபஸ்லாம் $60. பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பீஃப் சூப்புங்க. இது எப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்குவாங்க. அந்த பவுலில் நீங்கள் கேட்குற பீஸை வந்து கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கிழங்கு கேட்டிங்கன்னா அந்த கிழங்கு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், அது வந்து போடுவாங்க. அப்படி இல்லைனா முட்டை கேட்டாலும் வந்து முட்டை போடுவாங்க. நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் காமனாக தான் போட்டிருக்காங்க. $50, $50. TXன்னு போட்டு அது ஒரு $10 போட்டிருக்காங்க. ஆனால் இது நான் வந்து ஏற்கனவே நான் பார்த்துருக்கேங்க வீடியோவில். நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஆனால் சாப்பிட்டதில்லை. டெசர்ட் ஒன்று வாங்கலான்னு வந்தேங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இந்த டெசர்ட் வந்து நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கும், இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கன்றாங்க. ஆனால் $40, கிட்டத்தட்ட $500 வரும்னு வச்சுங்களேன். ஏதோ பாப்புலர் பிரான்ச்சி நெக்டார்னு இது ஒரு வார்த்தையும் நமக்கு வந்து புரிய மாட்டேது அவ்வளோவா. சரி, அது ஒன்று வாங்கிட வேண்டியது தான். போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க இங்கே.
第二。சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வேறு வாங்கினாங்க. எப்படி இருக்குமோ தெரியல. மேங்காவை நல்லா அரைச்சி இதில் போட்டிருக்காங்க. டேஸ்ட்லாம் நல்லா இருக்குதுங்க. சூப்பராக தான் இருக்குது. ஆனால் 500 ரூபா அதிகம் இதுக்கு. நல்லா சில்னஸாக ஸ்வீட்டாக இருக்குது. சூப்பர் தானா, நல்லாயிருக்கு. நம்ம ஊரில் இது விற்றுதுன்னா மேக்ஸிமம் 100 ரூபா இருக்கும். அவ்வளோதான், 100 ரூபா ஒர்த்து. ஆனால் இங்கே வந்து ஹாங்காங்கில் இங்கே விற்கிற விலைவாசிக்கு ஓகே தான். ஆனால் நமக்கு வந்து இது அதிகமாக தெரியுது. அவ்வளோதான். நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது. ஓகேங்க, இது சாப்பிட்டு முடிக்க போகிறேன். அடுத்த கடைக்கு போகலாம். வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு பாருங்க, ஸ்குவிட்டு. இதை ஒரு பார்பிக்யூ மாரி வந்து செய்து கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே. ஸ்பைசி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காரு. போர்க்கு, பீஃபு, ஸ்குவிட்டு, லாப்ஸ்டர் பாலு. இங்கே பாருங்கள் வெண்டைக்காய். நம்ம ஊர் வெண்டைக்காய் வேறு வச்சுருக்காரு. அது இல்லாமல் அந்த நம்ம கனவா மீன் இருக்குது பாருங்கள், அதில் வர்ற மை இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு டிஷ் இருக்குது இங்கே. இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், அதுதான். அது பாருங்கள், ஸ்குவிட் இங்க்குன்னு போட்டிருக்கு பாருங்கள். அதில் சாசேஜ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா இருக்கும் போல இது. வரட்டும், ஒரு பிடி பிடிப்போம். என்னென்னமோ பண்ணுறாரு, என்னென்னமோ தடவுறாரு. நல்லா இருக்கும் போல. எங்க இந்த கடை ரொம்ப கும்பலாயிடுச்சுங்க. பாருங்க, நமக்கு மசாலா தடவுறாரு பாருங்க. அது நல்லா அந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு எல்லாம் புளி கிளி எல்லாம் போட்டு அரைச்ச மாதிரி ஒரு பேஸ்ட் வச்சுருக்காரு. நம்ம இந்த பேஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா, புளி சாத பேஸ்ட்டு, புளி பேஸ்ட்டு, அது போலவே இருக்குது அது பார்க்குறதுக்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ. வாங்கி வச்சுங்க, சுட சுட சாப்பிட்லாமா? ரொம்ப சூடாக இருக்குது, பரவாயில்ல.
ஆனால் ஃபுல்லாக குக் ஆகல. ஃபுல்லாக குக் ஆகல, முக்கால் வேக்காடு இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த சாஸோட வாசனை கொஞ்சம் வருது, அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது நமக்கு. மற்றபடி ஓகே தான், நல்லா தான் இருக்குது. சூப்பர். இங்கே பாருங்கள், இந்த கடையில் வந்து ஒரு பன்னு விற்கிது பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது. எவ்வளோன்னு கேட்டு இதை வாங்கி சாப்பிட்ருவோம். இன்னும் நான் பேர் கூட பார்க்கல. நினைக்கிறேன் ஓகே ஓகே ஓகே. $1 அது ஓவனில் வச்சுருக்காங்க. சரி, நம்ம கேஷ் கொடுத்துருவோம். அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரி, வரட்டும். மேம் இது இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. ஆனால் என்னன்னு தான் தெரியல. ஃபிஷ் அதான் மீன், அந்த மாவு தான். ஹாங்காங், அதாவது பாப்புலர் ஹாங்காங் சீ ஃபுட் ரொம்ப ஃபேமஸ் போல இருக்குங்க. தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, பன்னு மட்டும்தான் இருக்குது. மேலே ஏதோ வந்து கிறிஸ்பியாக இருக்குது, அது நம்ம பிரிக்கும் போதே உழுது. பட்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பைனாப்பிள் ஃப்ளேவர்னு போட்டிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம், அப்போ தான் நமக்கு தெரியும். இது மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. இந்த பட்டரோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது. $20 கிட்டத்தட்ட $250. அட்டகாசமாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. விலை என்னமோ அதிகம் தான். இங்கே ரேட்டுக்கு அது விலை நார்மல் ரேட்டு தான், நமக்கு வந்து விலை அதிகம். அவ்வளோதாங்க டெம்பிள் ஸ்ட்ரீட்டு. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நேராக ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஓகே, பாய்.